Guys, this is Mupsigar vlog. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற என்ன ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டி ரோல்ஸ் ராய்ஸ் கார். அந்த காரை பற்றி ஒரு சின்ன vlog பார்க்க போகிறோம். ஸோ ரோல்ஸ் ராய்ஸ் யூஸ் பண்ணுறவங்களாம் அதிகபட்சம் அவங்க ப்ரெஸ்டீஜோ ராயல்ட்டி பார்க்குறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 கோடிலேருந்து ஆரம்பிக்குது. நோ லிமிடெட் எண்டே இந்த ப்ரைஸ் இல்லையா. ஸோ வந்து கஸ்டமர் எப்படி எப்படி விருப்பப்படுறாங்களோ அதே மாதிரி அதே டிசைனில் அதே கேட்குற மாதிரியும் அவங்க வந்து இந்த காரை மேக் பண்ணி கொடுப்பாங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து அந்த ஒரு ப்ராசஸ்க்கு வேண்டி அவங்க எக்கச்சக்கமான காசு மேலும் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெயிண்டிங், அதாவது எக்ஸ்டீரியர்ல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வந்து ஒரு காரோட முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு. ஸோ இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல பெயிண்டிங்குக்காகவே ஒரு சோர்ஸ் இருக்கான். எப்படின்னா 45,000 கலர் அவங்க கையில் இருக்கான். ஸோ வந்து இதுல காப்பி ரைட்டிங் இருக்கான். எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்களா மேக் பண்ணி கொண்டு வந்து அவங்களோட ஐடியா கொடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க கலர். ஸோ வந்து இந்த கலரை வந்து வேற யாராச்சும் பெயிண்ட் பண்ண ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட வந்துட்டு கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த பெயிண்டிங் பண்ண முடியும். ஸோ வந்து அந்த கலருக்கு ஓனர் நீங்க தான் ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்ட்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்க்கு அவங்க சாதாரணமாக 7 லேயர்ஸ் அடிப்பாங்களாம். 7 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் வேண்டி அந்த காருக்கு பெயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஆசைப்பட்டதுக்கு 23 லேயர் பெயிண்டிங் அடிச்சாங்களாம். அதாவது 23 லேயர் பெயிண்டிங் சொன்னாங்கன்னா வெயிட் மாதம் 45 கிலோ கிட்ட அந்த காருக்கு மேலே வந்துச்சான். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து சொல்லியிருக்காரா, எனக்கு 1000 டைமண்ட் கொடுத்துட்டு இந்த டைமண்ட் ஃபுல்லாக பிடிச்சி ரோல்ஸ் ராய்ஸ் மேலே பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுத்துருந்தாராம். ஸோ வந்து அதை ஏற்று வாங்கி ரோல்ஸ் ராய்ஸ் வந்து அந்த ஒரு இப்போ கிறிஸ்டல்ஸ் எல்லாம் பொடியாக்கி ஸோ வந்து அதில் பெயிண்டிங் பண்ணுவோம். வேற லெவல் ராயாலிட்டி காணிச்சு அந்த கார். இந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. மார்க்கவுண்ட் சொல்லி ஒருத்தர் இருக்காரா. ஸோ வந்து அவர் தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸுக்கு சைட்ல லைன் போடுறவராம். ஸோ வந்து அவர் வந்து எப்படி போடுவார்னா ரோல்ஸ் ராய்ஸ் டெலிவரி பண்ண கஸ்டமர் வீட்டில் போயிட்டு இவர் போய் பெயிண்ட் பண்ணுவாராம். ஸோ உலகத்திலேயே ஒரு ஆள் தான் அவர் மாத்திரம் தான் அந்த லைன் போட முடியும், வேற யாரும் லைன் போட முடியாது. ஸோ வந்து அவர் கையால் தான் லைன் போடுவாராம். ஸோ வந்து அது ஒரு முக்கியமான விஷயம். அப்பவே ரேரஸ்ட் பிடிச்சிங்க எவ்வளோ பட்ஜெட் அவங்க கேட்பாங்க பார்த்துங்க. ஸோ வந்து அவர் யூஸ் பண்ணுற ப்ரஷ் சாதா ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டாராம். அவர் யூஸ் பண்ணுற ஒன்லி அணிலோட முடி இருக்குல்ல, அந்த முடியில வச்ச ஒரு ப்ரஷ் இருக்கு. அந்த ப்ரஷ்ல அவர் கோடு போடுவாராம். காரணம் அந்த ப்ரஷ் சாதா ப்ரஷ்ல போட்டால் ப்ரஷ்ஷோட பாடு வரும். அணில் வால் ப்ரஷ்ல போட்டால் அதாவது ஒரு பாடு வராதான். ஸோ ஈக்குவாலிட்டியா இருக்குமா. ஸோ வந்து அதுக்காகவே அவர் போடுவாராம். அதுவுமே அவர் கையால போடுவாராம். ஸோ அப்பவே புரிஞ்சுன்னா அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேண்டம் கிரில் ரோல்ஸ் ராய்ஸ்ல ரொம்ப அழகா தெரியப்படுற ஒரு கிரில் தான் ஃபேண்டம் கிரில். இந்த கிரில் வந்து ஹேண்ட்லே கையிலே மேக் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து இதுக்குன்னு ஒரு 2 நாள் முடக்கி அந்த ஒரு காருக்கு வேண்டி அவங்க போடுவாங்களாம். ஸோ இது கஸ்டமரோட தீர்மானம் கேட்டு கஸ்டமருக்கு எப்படி வேணும் சொல்லி அந்த ஒரு டிசைன்ல அவங்க பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ அது முக்கியமான விஷயம் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ். ஸோ வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் 3 BMW காரோட சாமான் தான் அந்த ஒரு லோகோ. ஸோ வந்து இது யாரும் அசால்ட்டா எடுக்க முடியாது. ஸோ எடுக்க போனீங்கன்னா அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் கை பிடிச்சு இழுத்தாலே கை உள்ள போயிடும். அந்த மாதிரி ஒரு லெவல் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் வெறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது BMW காரங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் லோகோ மாத்திரம் வாங்கியிருக்காங்க 63,000 பில்லியன் அது கொடுத்து ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இனி இன்டீரியர் போனா அந்த வண்டியோட மேக்சிமம் ஒரு அழகே சீட்ஸ் அண்ட் எம்ப்ராய்ட்ஸ் தான். எம்ப்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஒரு பூக்களை கொண்டு ஒரு டிசைன் போட்டிருப்பாங்களாம் இன்டீரியர்ல. அதாவது நம்ம தலைக்கு மேல பார்த்தீங்கன்னா ரோஸு அந்த மாதிரி பூக்கள் இல்லைன்னா ஸ்கையோட கலர்ல ஏதாச்சும் டிசைன் கொடுத்துருப்பாங்களா. ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கஸ்டமர் வந்து ராயாலிட்டி ஃபீலிங் பண்றதுக்காக அந்த ஒரு டிசைன் கொடுக்கணும். ஸோ இதுலயே ஒரு கஸ்டமர் என்ன கேட்டிருக்காராம், எனக்கு வந்து ஒரு ரோஸோட செடி ஃபுல்லா வரணும்னு சொல்லி அவர் கேட்டனால ரோல்ஸ் ராய்ஸ்காரங்க 1 மாசமா இருந்து எம்ப்ராய்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ஒரு எம்ப்ராய்ட்ஸ் வந்து ரொம்ப உலகத்துலயே ரொம்ப ரேரஸ்ட் எம்ப்ராய்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா ஒரு செடியில இருந்து ஒரு ரோஸ் வளர்ற மாதிரியும் இதுக்கு வித்தியாச கலர் கொடுக்குற மாதிரியும் செஞ்சிருக்காங்களாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு ஒரு ராயாலிட்டி கொடுக்கறது தான் அந்த ஒரு எம்ப்ராய்ட்ஸ். என்ன பாத்தீங்கன்னா இந்த ஒரு உள்ள உட்கார்ந்து இருக்க ஓனருக்கு, அதாவது ரோல்ஸ் ராய்ஸ்குள்ள ஓனருக்கு வெளியேந்து வர சத்தமே உள்ள கேட்கக்கூடாது சொல்லினால 136 அக்வாட்டிக் சைலண்ட்
அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இது உள்ள போகும்போது வெளிய எவ்வளோ சவுண்ட் அடிச்சா உள்ள கேட்காதான், சின்ன சின்ன சவுண்ட் கேட்குமா. ஸோ வந்து அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப சைலண்டா எடுத்து பார்த்தாங்கன்னா, அவங்களுக்கு போர் அடிக்க சொல்லி சின்ன சின்ன சவுண்ட் கொடுக்குறாங்களா, பாக்கி எந்த சவுண்டும் இருக்காதாம். முக்கியமான விஷயம், ரோல்ஸ் ராய்ஸ்க்குள்ள டயர் வந்து அந்த டயர் ஓடும்போது டயர்லேருந்து சவுண்ட் வரக்கூடாது சொல்லி ரோல்ஸ் ராய்ஸ்காரங்க உள்ள ஒரு ஃபோமை வச்சு கொடுத்துருக்கலாம். அந்த டயரோட பட்ஜெட் சொன்னா இன்னைக்கு 1,50,000 கிட்ட வரும். ஸோ அதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் டயர்ல இருக்க லோகோ பார்த்தீங்களா, அந்த லோகோ வந்து சாதாரண காருக்குலாம் அந்த லோகோ சுத்தும். இந்த லோகோ வந்து சுத்தவே சுத்தாது. கிராவிட்டி ஃபோர்ஸ்ல கரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். அது எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த முக்கியமான விஷயம் தான், ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து எவ்வளோ தூரம் தான் ஒரு ஆஃப் ரோடு போனாலுமே சரி, எந்த ரோடுக்குள்ள போனாலும் சரி, அதோட வெளியே இருக்க வர வைப்ரேஷன் அந்த உள்ள இருக்க ஓனருக்கு ஃபீலே ஆகக்கூடாது சொல்லி அவ்வளோ மைன்யூட்டா, அவ்வளோ அவ்வளோ நுணுக்கமா அந்த ஒரு வண்டியோட வைப்ரேஷனும் சஸ்பென்ஷனும் ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ்ல ஒரு டேஷ்போர்ட் இருக்காம். அந்த டேஷ்போர்ட்ல கஸ்டமருக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்களாம். டேஷ்போர்ட்ல உங்க கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரி டிஸ்பிளே வச்சுக்கலாம், இல்லைன்னா பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படி ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கையில் இந்த கோல்டு வந்து இவ்வளோ கிலோ 5 கிலோ 6 கிலோ கோல்டை கொடுத்து 3D பிரிண்டிங் பண்ண வச்சிருக்காராம். ஸோ வந்து இது ரேரஸ்ட் ஒரு டேஷ்போர்டு சொல்றாங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்லைட் ஹெட் ஹெட்டர் இது வந்து 136 ட்ரில் போட்டு ஒரு ஸ்டார் லைனரை மேல வச்சு, ஸோ வந்து அது வந்து எதுக்குன்னா, ராத்திரி டைம் போகும்போது அவங்க வந்து வானத்தை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதுக்காக அந்த ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்காக அவங்க 16 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம். ஸோ வந்து அந்த அளவுக்கு நுணுக்கமா பண்ணுவாங்களாம். ஸோ வந்து இப்போ கஸ்டமர் அவசரப்படுறாரு, கொஞ்சம் கொஞ்சம் போகுது சொன்னா அந்த லெவலில் பண்ணிருப்பாங்களாம். கஸ்டமர் நிறையா வேணும் சொன்னா நிறையா பண்ணிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு பட்ஜெட் உங்களுக்கு ஏறவும் செய்யும், இறங்கவும் செய்யும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காருன்னா, புஸ்கன் மாடல் சொல்லி வாங்கியிருக்காராம். அது வந்து 7 லேக் அமெரிக்கன் டாலர் 7 லேக் மில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்த காரோட ரேட்டு. ஸோ வந்து சாரிங்க, புஸ்கன் மாடல் சொல்லி ஒரு காரு வந்து 7 லேக் அமெரிக்கன் டாலர்ல இருந்த கார். இந்த காரை அவர் வாங்கும்போது எல்லாரும் மாதிரி என் கார் விலை வரக்கூடாது சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எக்ஸ்ட்ரா ராயல்ட்டியும் அந்த வண்டிக்கு டிசைனும் கொடுத்துருக்காராம். ஸோ இந்த கார் வெளியே ஷோரூம் வந்து வெளியே $1 மில்லியன், அதாவது இன்னைக்கு குத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு அந்த கார் வாங்கியிருக்காராம். ஸோ வந்து ரோல்ஸ் ராய்ஸ்லேயே ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வெஹிக்கிள் தான். அதாவது ஹையர் பட்ஜெட் வெஹிக்கிள்னா ஸ்விஃப்டைல் அப்படி சொல்லிட்டு ஒரு கார் தான். அந்த காரோட ஒரு லோ பட்ஜெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 கோடி ரூபா. அதாவது இந்த உலகத்தில் 4 கார் தான் இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ராயல்ட்டி ஃபீலிங் கொடுக்குற ஒரு கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ். இதுக்காக தான் நிறைய கஸ்டமர்ஸ் போய் அதாவது இப்படி ஒரு பிராண்ட் காரை யாராச்சும் வாங்குவாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்குவாங்க. 2009 to 2019 வரை சென்ஸ் எடுக்கும் போது இந்த கார் 5000 கார் வித்து போயிருக்கான். ஸோ வந்து இந்த கார் வாங்கினவங்களுக்குலாம் எப்படின்னா 25 வயசு டு 40-50 வயசுக்குள்ள ஒரு கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்களாம். ஸோ எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ராயல்ட்டி காணிக்க வேண்டி இந்த கார் வாங்கியிருக்காங்களாம். இந்த காரை காட்டி விலக்கூட கார் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. சும்மா ஒரு புகாட்டி சூரான்ல இருந்து புகாட்டி ஹையர் வெஹிக்கிள் வரைக்கும் கார் இருக்கு. ஸோ அந்த காரோட மதிப்பெல்லாம் பின்ன வேற வீடியோ சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உப்சிகா வ்ளாக்.